Happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am yours, Chitra. First of all, I am very, very sorry. I missed you all so much for so many days. So that I class schedules, I was not able to spend time with you and all, and for you and all. But thereafter, I swear, once a week definitely, I'll meet you all. Okay? காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலியமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் என்ற உங்களுடைய சித்ரா. இவ்வளோ நாள் உங்களை மீட் பண்ணாம விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என்னுடைய டைட் கிளாஸ் ஷெடியூல்ல உங்களை மீட் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. பட் நான் உறுதி அளிக்கிறேன், இனிமே வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா உங்களை எல்லாரையும் நான் வீடியோ கிளாஸ் மூலியமா மீட் பண்ணுவேன். ஓகே. In today's class, we are going to see subject-verb agreement, singular, plural. இன்னைய கிளாஸில் எழுவாய் வினைச்சொல் ஒப்பந்தம் ஒருமை பன்மை பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் வில் பி சீயிங் சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் டேபிள். அதுக்கு முன்னாடி எளிய வாக்கிய அமைப்பு அட்டவணையை பார்க்க போகிறோம். இன் இங்கிலீஷ், யூ நோ வெரி வெல் இன் அ சென்டென்ஸ் தேர் ஆர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆங்கில வாக்கியத்தில் நம்ம 3 விதமாக பிரிப்போம். சப்ஜெக்ட் எழுவாய், வேர்ப் வினைச்சொல், ஆப்ஜெக்ட் பயனிலை. சப்ஜெக்ட்னா யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் சப்ஜெக்ட் எழுவாய். வேர்புன்றது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் வேர்ப் வினைச்சொல். ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அல்லது யாருக்கு நடவடிக்கை கிடைக்கும், அதுதான் ஆப்ஜெக்ட் பயனிலை. இன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் மீன்ஸ் ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன். இன் வேர்ப் மீன்ஸ் வாட் ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் வாட் ஆர் ஹூ கெட்ஸ் த ஆக்ஷன். For an example, she eats mangoes. உதாரண வாக்கியம், அவள் மாம்பழம் சாப்பிடுகிறாள். In the sentence of example, subject is she, verb eats, object mangoes. இந்த ஆங்கில வாக்கியத்தில் யார் சாப்பிடுறாங்க, அவங்க, அதுதான் சப்ஜெக்ட். என்ன பண்ணுறாங்க, சாப்பிடுறாங்க, அதுதான் verb. என்ன சாப்பிடுறாங்க, மாம்பழம், அதுதான் ஆப்ஜெக்ட். Now, in the subject-verb agreement singular plural, we are going to see the werewolf rule. இந்த எழுவாய் வினைச்சொல் ஒப்பந்தம் ஒருமை பன்மையில் நம்ம ஓநாய் விதி பார்க்க போகிறோம். werewolf அப்படின்றது ஒரு மயக்கதையில் வரும் ஜீவன். அது இரவில் ஒரு மனிதன் ஓநாயாக மாறுகிறான். அது வினோதமானது. அந்த மாதிரி தான் இந்த ஓநாய் விதி அப்படின்றது. Werewolf is a creature that appears in a fairy tale. At night, a man turns into a wolf. That's said it as the werewolf rule. வினோதமான விதியை ஏன் எப்படி இன்னும் கேட்க முடியாது. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச், we can't question. We have to accept. If the subject is singular, the verb ends in s. But if the subject is plural, no s. எழுவாய் ஒருமையில் இருந்தால் வினைச்சொல்லோட s இல்லை முடியும். ஆனால் எழுவாய் பன்மையில் இருந்தால் எஸ்ன்றது வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், he runs, they run. அவர் ஓடுகிறார், அவர்கள் ஓடுகிறார்கள். He is singular, with the verb we are adding s. He runs. They is plural. In the verb we are not adding s. They run. ஹீன்றது எழுவாய் ஒருமை, ஆனால் வினைச்சொல்லோட நம்ம எஸ் சேர்க்கிறோம். தேன்றது எழுவாய் பன்மை, ஆனால் வினைச்சொல்ல நம்ம எஸ் சேர்க்கலை. திங்க் ஆஃப் இட் லைக் எ கிராமர் werewolf. கிராமர் ஸ்ட்ரேஞ்ச், ரைட்? இலக்கணம் மயக்கதையில் வரும் ஓனாய் ஜீவன் மாதிரி. இலக்கணம் விசித்திரமானது இல்லையா?